செங்கம் அடுத்த சேநாச்சிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் பாரதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. உரத்த சிந்தனை தமிழ் மாத இதழ், உரத்த சிந்தனை வாசகர் எழுத்தாளர்கள் சங்கம், விசு கல்வி அறக்கட்டளை இணைந்து பாரதி உலா 2023ஆம் ஆண்டு நிகழ்ச்சி 9வது ஆண்டாக தமிழகத்தில் பல்வேறு கல்லூரி பள்ளிகளில் நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சி கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 8வது நிகழ்ச்சியாக ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி தலைவர் அக்ரி வெங்கடாஜலபதி தலைமை தாங்கினார். செல்வநாராயண ரெட்டியார் கல்வி அறக்கட்டளை இயக்குனர் ரேகா ரெட்டி முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் செந்தில் முருகன் வரவேற்று பேசினார். செங்கம் ஒன்றியம் கொட்டாவூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை சேர்ந்த 15 மாணவ மாணவிகள் பாரதியார் வேடமணிந்து கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவ மாணவிகள் 14 பேர் பேச்சு போட்டி, கவிதை போட்டிகளில் பங்கு கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் கலந்து கொண்டு சான்றிதழ்கள், புத்தக பரிசுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி பேசினார். விழாவினை வாழ்த்தி உரத்த சிந்தனை ஆசிரியர் உதயம் ராம், ரெட் கிராஸ் மாவட்ட தலைவர் எக்ஸ்னோரா இந்திரராஜன், ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி மாணிக்கம் பேசினர். நிகழ்ச்சியை தொகுத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தனஞ்சயன் பேசினார். முடிவில் பேராசிரியர் பைரோஸ் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் செங்கம் வட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் புதுப்பாளையம் பழனி, எழுத்தாளர் அரங்கன் மணிமாறன், பள்ளி ஆசிரியர்கள் தமிழ்ச்செல்வி, வினோ, ஜெயக்குமாரி, சந்தியா, அனிதா, கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நம் மாவட்டத்தில் நம் கல்லூரியில் மட்டும்தான் இந்த பாரதியார் விழா என்பது தொடர்ந்து 8வது ஆண்டாக நடைபெற்றுள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையிலிருந்து திரைப்படம் மட்டுமில்லாமல் இலக்கியத்திலும் கொஞ்சம் ஞானம் பெற்றவர்களை அழைத்து வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிள்ளிக்கொண்டும் பேசிக்கொண்டும் தான் இருப்போம். மேடையிலே பேசுகிறது கேட்காமல் நாங்களும் பேசிக் கொண்டிருப்போம். ஆனாலும் எங்களிடம் ஒரு பண்பு உண்டு. ஒழுக்கமின்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்ல. நாங்கள் வீட்டில் அப்படி இருக்க முடியும். என் பெற்றோர்கள் வதைக்கிறார்கள். என் சூழல் எங்களை பேசவிடாமல் தடுக்கிறது. நாங்கள் பேசுகிற ஒரே இடம் இந்த பள்ளியும் கல்லூரியும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களே என்ன செய்கிறார்? ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறை பார்த்து பயந்து கொண்டே ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் அந்த ஒரு வருஷம் தான் மகிழ்ச்சியாக நல்ல பேர் வைக்கணுங்க. அது கூட இப்ப அவங்களால தெரியும்.